ஒருபோதும் நம்முடைய உயர்வில் இருந்து நாம கீழே வருவதை தேவன் விரும்புவதே இல்லை. நம்முடைய ஸ்தானத்திலிருந்து நாம் இறங்குவதை, வாழ்க்கையில டீக்ரேட் ஆவதை அவர் விரும்புவதே கிடையாது. நம்முடைய உயர்வு நிரந்தரமா இருக்கணும். நம்மை தேவன் உயர்த்தி வைப்பதே விரும்புகிறார். நிச்சயமற்ற நிலையில வைக்கிறது அவருடைய சித்தமே இல்லை. தாவீதை எடுத்துக்கொண்டீங்கன்னா 40 ஆண்டு காலம் இஸ்ரவேலில் அசைக்க முடியாத ராஜாவாய் மாற்றினார். 7 ஆண்டு காலம் யூதாவின் மேலும் 33 ஆண்டு காலம் சமஸ்த இஸ்ரவேலின் மேலும் அரசாண்டான். 40 வருஷத்துல அவனுக்கு வராத பிரச்சனை கிடையாது. போர்க்கடிக்கணும்னு நினைக்காதவங்க கிடையாது. அவனுடைய வீட்டார், அவனுக்கு அறிமுகமானவங்க, சுற்றிலும் இருந்த ராஜாக்கள் எத்தனையோ பேர் ஆனானப்பட்டவங்களாம் எழும்பிட்டாங்க அவனை ஒன்னும் இல்லாம ஆக்கணும்னு. ஆனா 40 வருஷம் அவனை அசைக்கவே முடியல. எல்லாம் தலைகீழ நின்று தண்ணி குடிச்சான், ஒருத்தன் கூட அவனை அசைக்கவே முடியல. காரணம் என்ன? தேவன் ஒரு மனிதனை உயர்த்தும் பொழுது அந்த இடத்திலிருந்து ஒருவரும் அவனை கீழே இறக்கவே முடியாது. நான் இன்றைக்கு சொல்றேன் பாருங்க, உங்களை தேவன் உயர்த்தும் போது, கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்தும் போது அந்த இடத்திலிருந்து உங்களை யாருமே கீழே கொண்டு வர முடியாது. 1000 பேர் முயற்சிக்கலாம், 1000 பேர் குழி பறிக்கலாம், நீங்க நன்மை செய்தவர்கள் உங்களுக்கு விரோதமா எழும்பலாம் பாருங்க, ஆனா ஒண்ணுமே ஆகாது. கவலையப்படாதீங்க. ஏன்னா தேவன் உங்களை உயர்த்தி இருக்கிறார் போது அந்த இடத்திலிருந்து ஒருவரும் உங்களை கீழே இறக்க முடியாது. அதை தேவன் விரும்புகிறார்.